ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஷாப் வந்து கம்பேர் பண்ணி சிட் ஸ்கீம் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமுமே வந்து வியூஸ் போயிட்டே இருக்குது. அதில் நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நியூவாக போடுங்க அப்படின்ட்டு. அதே 18 ஷாப் வச்சு இப்போ நான் கம்பேர் பண்ணி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்து நிறைய பேர் சீட்டு போடுற ஒரு 10 ஷாப் மட்டும் நான் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். பர்ட்டிகுலராக வேறு ஏதாவது ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஷார்ட் வீடியோவாக கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நான் இது எந்த பர்ட்டிகுலர் ஆர்டர்லேயுமே எழுதலை. ஜென்ரலாக ஒரு 10 ஷாப் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் எந்த கடையில் ஜாயின் பண்ணாலுமே நீங்கள் ஒரு தடவை போடுறதுக்கு முன்னாடி அவங்களோட மொபைல் நம்பர் கூகுளில் இருக்கும். எடுத்து கால் பண்ணி கேட்டுட்டு இந்த ஸ்கீம் இப்போது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ வந்து ஸ்கீம்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் நீங்கள் ஒன்ஸ் வந்து கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். எங்கே சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. அந்த மாதிரி நான் எந்த ஒரு ஷாப்புமே சொல்லலை. கிராம்ஸில் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை வரவு வைக்கிற மாதிரி ஸ்கீமாக போடுங்க. ஒரு 18% வரைக்கும் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி பாருங்கள் மேக்ஸிமம். அதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எங்கே நம்பிக்கை இருக்கோ, உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குது போய் வாங்குறதுக்கு, அது எல்லாமே யோசித்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மங்கள் அண்ட் மங்கள் பார்க்கலாம். திருச்சி, சேலம் 2 ஊரில் இருக்குது மங்கள் அண்ட் மங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஸ்கீம் வந்து மற்ற எல்லா ஷாப்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா 11 மாதம் 10 மாதம் தான் இருக்கும். ஆனால் மங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா 15 மாதம். உங்களுக்கு அதோட ஸ்கீம் பேர் அட்சய நகை சேமிப்பு திட்டம் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு கிராம்ஸில் வரவு வைக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம். நீங்கள் கிஃப்ட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கட்டுற அமௌண்ட்லேருந்து ஹாஃப் அமௌண்ட் வந்து போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10,000 கட்டுறீங்கன்னா 5,000 உங்களுக்கு வந்து ஒரு போனஸாக கொடுக்குறாங்க. இப்போ நான் ஒரு 2 மாதத்துக்கு சேர்த்து மொத்தமாக கட்டலாமா அப்படின்னா அந்த மாதிரி ப்ரீபேமெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கூட நம்ம இங்கே பே பண்ண தேவையில்ல. 18% வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக வந்து வேஸ்டேஜில் நகைகள் எடுத்துக்கலாம். எக்ஸஸாக எடுத்தோன்னா அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1000 ருப்பீஸ்லேருந்து 10,000 வரைக்குமே உங்களுக்கு சீட்டு இருக்குது. இல்லை அதுக்கு மேலே அமௌண்ட் போடணும், 1000, 2000, 5000, 10,000 இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் போடணுன்னா அப்படியே மல்டிபிள்ஸாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு 25,000 போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 10 + 10 5 அந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஸ்கீம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம். இது வந்து 11 மாதம் ஸ்கீம் தான். உங்களுக்கு கிராம்ஸும் ஆட் ஆகும், அமௌண்ட்டும் ஆட் ஆகும். கிராம்ஸில் போனீங்கன்னா 18% வரைக்கும் இருக்கிற நகையில் 50% வந்து உங்களுக்கு ஃப்ரீ. அதாவது 9% வந்து அவங்க பே பண்ணுவாங்க, 9% வந்து நம்ம பே பண்ணணும். இல்லை கிராம்ஸ் மூலமாக போனால் இது, அமௌண்ட் மூலமானா 18% வரைக்கும் இருக்கிற நகையை வந்து ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 55,000 நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கோல்டோட ரேட் 8,000 இருக்குது அப்படின்னா அந்த 55,000 8,000 டிவைட் பண்ணிவிட்டு எவ்வளோ கிராம்ஸோ அந்த கிராம்ஸ்க்கு வந்து நமக்கு கொடுப்பாங்க. கிஃப்ட் ஐட்டம்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. இல்லை வந்து நீங்கள் ஒரு 1000 சீட்டு கட்டுறீங்கன்னா 100 மதிப்புள்ள சில்வர் பொருளும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1000 ருப்பீஸ்லேருந்து உங்களுக்கு சீட்டு ஸ்டார்ட் ஆகுது. லலிதாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கீம் இருக்குது. தனவந்தனம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸியில் உங்களுக்கு நான் அதை பற்றி இதில் எழுதலை. ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸியில் 50% தான் உங்களுக்கு வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட்டு. ஆனால் ஒரு மாதம் அமௌண்ட் வந்து போனஸாக கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஒரு மாதம் இல்லை, பே பண்ணுற அமௌண்ட்டில் 50% ஆஃப் அமௌண்ட்டு. அந்த ஸ்கீம் வந்து எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு தோணலை. தனவந்தனம் ஸ்கீமில் நமக்கு கிராம்ஸாக அப்படியே ஆட் ஆகிட்டே வருது. எனி ஜுவல், நீங்கள் டெம்பிள் ஜுவல்லரி, ஆன்டிக் இந்த மாதிரி எந்த நகை வேணாலும் எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்பவே பெனிஃபிட். இதுக்கு கிஃப்ட் அண்ட் போனஸ் எதுவுமே கிடையாது. வேஸ்டேஜில் ஆஃபர் கொடுக்கறது ப்ளஸ் கிராம்ஸில் நமக்கு வரவு வைக்கிறதே மிகப்பெரிய விஷயந்தான். இல்லை இந்த ஸ்கீம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி பற்றி நான் எதுவும் எழுதலை. 1000 ருப்பீஸ்லேருந்து லலிதாவில் உங்களுக்கு சீட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து தங்கமயில். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் இந்த வீடியோ வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே மேக் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து என்னால் போட முடியல. 23rd அப்போ சென்னையில் வந்து உஸ்மான் ரோடில் தங்கமயில் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். டிஜிகோல்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க. இதில் வந்து நான் டிஜிகோல்டில் போடலாமா, மற்ற சேவிங்ஸ் ஸ்கீமில் போடலாமான்னு எகெயின் அண்ட் எகெயின் ரிப்பீட்டடாக எனக்கு இந்த கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. மாதம் உங்களால் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் பே பண்ண முடியும்னா நீங்கள் சேவிங்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு தான் வந்து டிஜிகோல்டு வந்து யூஸ் பண்ணணும். இப்போது நான் நிறைய அமௌண்ட் நான் போட போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம் போடுறது தான் நல்லது. சும்மா ஒரு 2 கிராம் 3 கிராம் இந்த மாதிரி நான் 100, 200
அந்த மாதிரி சேவ் பண்ணி 1 கிராம் வாங்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு தான் இது ஓகேவாக இருக்கும். இதை நான் வந்து நிறைய வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன், இதுலேயும் நான் வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். டிஜிகோல்டு பற்றி நான் இதில் மென்ஷன் பண்ணலை, ஏன்னா அதை பற்றி நிறைய வீடியோஸில் பேசியாச்சு. இதில் வந்து மந்த்லி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சூப்பர் கோல்டு அண்ட் தங்க மகள் அப்படின்னு 2 ஸ்கீம் இருக்குது. சூப்பர் கோல்டில் அக்கௌண்ட் கிராம்ஸில் தான் வந்து வரவு வைக்கிறாங்க. 11 மாதம் ஸ்கீம் 1000 ருபீஸ்லேருந்து நீங்கள் கட்டலாம். ஆனால் வேஸ்டேஜில் வந்து இப்போது ஜிஆர்டி இதெல்லாம் 50% கொடுக்குறாங்க இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு 75% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒரு 10% வேஸ்டேஜ் உள்ள நகையை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 7.5% வந்து அவங்க ஃப்ரீ பண்ணிடுறாங்க. ரிமைனிங் இருக்கிற 2.5% மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். தங்க மகள்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது வந்து அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் ஜுவல்லரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சில்வர்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 100% வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம். வேஸ்டேஜ் அண்டு மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் நீங்கள் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா. இதுவும் அதே மாதிரி 75% ஆஃப் தான் வேஸ்டேஜில். அண்ட் நீங்கள் ஜுவல் ஒன் கலெக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அதுலேயே வந்து 60% தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களாம். நார்மல் ஜுவல்ஸ் வாங்கினா 75% டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷாப்பில் ஒன்ஸ் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண்லேயே 11 மந்த் ஸ்கீம் தான். உங்களுக்கு வந்து கிராம்ஸில் தான் வந்து அக்குமுலேட் ஆகும், அமௌண்ட்லேயும் ஆகும். நம்ம வந்து பில்லிங் அப்போ சூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 20.5% வரைக்கும் கல்யாணில் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து 18% தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிமைனிங் இருக்கிற எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து 50% மட்டும் நம்ம பே பண்ணால் போதும், பாதி மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24% வேஸ்டேஜ் உள்ள நகையை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 8% 18 மட்டும் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ ரிமைனிங் 6% வேஸ்டேஜ் நீங்கள் பே பண்ணோன்னா அதில் 3% மட்டும் பண்ணால் போதுமா, 3% வந்து அவங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சில்வர் காயின்ஸ் தான் கிஃப்டாக கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் எதுவும் கொடுக்கல. 2000லேருந்து உங்களுக்கு சீட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் இதில் ஒரு சேஞ்சஸ் வந்து இப்போ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபாரில் பர்ச்சேஸ் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிவ்யூ தான் வந்து சொல்லியிருக்காங்க. கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும், வேஸ்டேஜும் ரீசனபிளாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலபாரில் 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று கோல்டன் க்ளோ, ஒன்று ப்ளூம் ஒன்று ஸ்கீம் இருக்குது. ரெண்டுமே 11 மந்த் ஸ்கீம் தான். இது வந்து கிராம்ஸில் அக்குமுலேட் ஆகுது. இந்த ஸ்கீம் 1000 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 14% வரைக்கும் தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ. ரிமைனிங் வேஸ்டேஜ் வந்து நீங்கள் தான் பே பண்ணணும். கிஃப்ட்ஸும் இதில் வந்து கொடுக்கறதில்ல. இந்த ப்ளூம் ஸ்கீம் வந்து அமௌண்ட் ஸ்கீமு. இதுவும் 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த அமௌண்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா 18% வரைக்கும் ஃப்ரீ வேஸ்டேஜ் கொடுக்குறாங்களாம். இதுவே கிராம்ஸில் போனால் 14% தான் வந்து வேஸ்டேஜில் ஆஃபர் கொடுக்குறாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து கிஃப்ட் இல்லை. ஆனால் வந்து உங்களுக்கு பிலோ 14லே வந்து ஸ்டோன் இல்லாமல் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும் அவைலபிளாக அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. ப்ரீ பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் கால் பண்ணி என்கொயரி பண்ணப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொல்லலை. இந்த ப்ரீ பேமெண்ட் மட்டும் பண்ணலாமான்றதை நீங்கள் ஷாப்பில் கால் பண்ணி எந்த பிரான்ச்சில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அவங்க ஒன்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைன்னு 2 ஸ்கீம் இருக்குது. அதாவது அமௌண்ட் ஒன்று, கிராம் ஒன்று, ஸ்வர்ணதாரா ப்ளஸ் ஒன்று, ஸ்வர்ணதாரா ஒன்று. டெய்லி பே பண்ணுற ஸ்கீமும் ஒன்று இருக்குது. அது வந்து டிஜிகோல்டு கிடையாது. டெய்லி பே பண்ணணும்னா நீங்கள் டெய்லியும் பே பண்ணிகிட்டே இருக்கணும். 100 ரூபானா 100 ரூபா. அது வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் கஷ்டம். அதனால் நான் அந்த ஸ்கீம் பற்றி சொல்லலை. மந்த்லி ஸ்கீம் மட்டும் சொல்கிறேன். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் இருக்குது. கிராம் பேஸ்டில் போனீங்கன்னா 2000லேருந்து உங்களுக்கு சீட்டு ஸ்டார்ட் ஆகுது. கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. 18% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லை, அமௌண்ட் பேஸ்டு. ஆனால் 1 மந்த் போனஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் கோல்டு காயின் ஆனால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இதில் தான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் ஜுவல்லரியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கிஃப்ட் ஐட்டம்ஸும் என்னென்னு நான் உங்களுக்கு செப்பரேட்டாகவே வீடியோ போட்டிருக்கேன். அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்ற வீடியோ வந்து ஷார்ட்ஸில் இருக்கும். நீங்கள் வேணால் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போத்தி ஸ்வர்ண மஹாலில் ஒரு ஸ்கீம் இருக்குது. அதோட பேர் வந்து நியூ ஸ்வர்ண சுபிக்ஷம். 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வேஸ்டேஜில் வந்து பாதி தான் தராங்க. அதாவது 18% வேஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா 9 நீங்கள் பே பண்ணணும், 9 அவங்க பே பண்ணுறாங்க. 11 மந்த் ஸ்கீமு. கிஃப்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. போத்தி ஸ்வர்ண மஹாலில் டிஜிகோல்டும் இருக்குது. டிஜிகோல்டு ஆப் வந்து ஆனால் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் கேட்குறீங்க,
அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது. எகெயின் மொபைல் நம்பர் எல்லாமே கேட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அந்த ஓடிபி மட்டும் அந்த ஒரு பின் நம்பர் இருக்கும் இல்லையா, 4 நம்பர், அது மட்டும் கொடுத்து ஓப்பன் பண்ணி எனக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து அந்தளவுக்கு இல்லை. டக்குன்னு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பேமெண்ட்குள்ளே போயிட்டு பேமெண்ட் வந்து ஃபினிஷ் ஆக மாட்டேங்குது, அப்படியே நிற்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நான் வந்து போத்தீஸ் டிஜிகோல்டில் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். நீங்களும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். நிறைய வந்து இது வந்து ஆப் வந்து எனக்கு அடிக்கடி வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்எஸ்கே தங்க மாளிகை. என்எஸ்கே தங்க மாளிகையில் நான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அது செங்கல்பட்டில் மட்டும்தான் இருக்குது. முன்னாடி வந்து ஜிஎஸ்டியும் இல்லாமல் கொடுத்துட்ருந்தாங்க அங்கே. இப்போ தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த நகை வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்எஸ்கேயில். அதில் நிறைய வந்து உங்களுக்கு அந்த டெம்பிள் ஜுவல்லரி, ஆன்டிக்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். வில்லிங் இருந்துச்சுன்னா நீங்கள் சென்னையிலேருந்து கூட ஜாயின் பண்ணலாம். 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிராம்ஸில் வந்து அக்கோமுலேட் ஆகுது. 3% ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்ஸ்லேயுமே நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தனிஷ்க்லேயே 2 ஸ்கீம்ஸ் இருக்குது. ரிவா கோல்டுன்னு ஒன்று இருக்குது. ரிவா ஆசீர்வாதம் ஏதோ ஒரு இந்த ஸ்கீம் பேர். இன்னொரு ஸ்கீம் வந்து கோல்டன் ஹார்வெஸ்ட்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 10 மந்த்ஸ் ஸ்கீம்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து மேக்கிங் சார்ஜஸ்னு ஒன்று போடுவாங்க தனிஷ்கை பொறுத்த அளவுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2000லேருந்து 9000 வரைக்கும் ஒரு ஸ்கீம் சொல்கிறாங்க. அபோவ் 10,000க்கு மேலே நீங்கள் சீட்டு போட்டால் ஒரு ஸ்கீம் சொல்கிறாங்க. 2 ஸ்கீம்லேயுமே 50% வந்து மேக்கிங் சார்ஜஸில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 9Kக்குள்ளே நீங்கள் பே பண்ணிங்கன்னா 12% வேஸ்டேஜில் ஆஃபரும், இல்லை 9Kக்கு மேலே மந்த்லி பே பண்ணிங்கன்னா 14% ஆஃபர் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. தனிஷ்க் நான் என்கொயரி பண்ணிவிட்டு பேம்ப்ளெட் வாங்கிட்டு வந்து தனிஷ்கை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து வீடியோ போடுறேன். இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன். வேறு எந்த ஷாப்க்காவது உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி வந்து நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குது. இன்னும் ஏஆர்சி அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. அது எல்லாம் நான் வந்து தனித்தனி வீடியோவாக போடணுமா, இல்லை ஒரே வீடியோவாக போடணுமா, இல்லை ஷார்ட்ஸில் போட்டாலே உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் 1 by 1 வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோவோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.